जय मनमोहन कृष्ण मुरारी, जय मनमोहन कृष्ण मुरारी, जय मनमोहन कृष्ण मुरारी, जय मनमोहन कृष्ण मुरारी, जय वृंदावन कलिमलहारी, जय वृंदावन कलिमलहारी, जय वृंदावन कलिमलहारी, जय जय मनमोहन कृष्ण मुरारी, जय जय गिरिधारी परति विहारी, जय जय गिरिधारी परति विहारी, दीनबंधु करुणाकर शरण तुम्हारी, दीनबंधु करुणाकर शरण तुम्हारी, जय परतीश्वर साई गिरिधारी, जय परतीश्वर साई गिरिधारी, जय मनमोहन कृष्ण मुरारी, जय वृंदावन कलिमलहारी, जय मनमोहन कृष्ण मुरारी, जय जय गिरिधारी परति विहारी, दीनबंधु करुणाकर शरण तुम्हारी, जय परतीश्वर साई गिरिधारी, जय परतीश्वर साई गिरिधारी, जय मनमोहन कृष्ण मुरारी। ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு மகிழா இளைஞர் அணியினர் வழங்கும் தொடர் சாயி சத்சங்கத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தின சத்சங்கத்தில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் சாய்ராம் திரு பி மல்லிகேஸ்வரன் அவர்கள். திரு மல்லிகேஸ்வரன் அவர்கள் ஸ்ரீ சத்யசாயி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர். பகவானுடன் பல வருடங்கள் நேரடியாக இருந்து பல அனுபவங்களை பெற்றவர்.
தற்போது புட்டபர்த்தியில் இருக்கும் ஸ்ரீ சத்யசாயி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டியில் பணியாற்றி வருகிறார். பிருந்தாவனத்தில் பொன்னான தருணங்கள் எனும் தலைப்பில் சித்தச்சோரனாம் நம் சாயி கிருஷ்ணன் தன்னுடைய கலியுக பிருந்தாவனத்தில் புரிந்த பல மனம் மயக்கும் லீலைகளை திரு மல்லிகேஸ்வரன் அவர்கள் இன்றைய தின சத்சங்கத்தில் வழங்க கேட்டு மகிழ்வோம். இன்னொரு புட்டபர்த்தி இன்சிடென்ட் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பிருந்தாவனத்துக்கு போலாம். சுவாமி ஒரு வாட்டி ஹாஸ்டல் வந்திருக்காரு. 6:30 நார்மலி சுவாமி வந்து ஒரு 4:30 5:30 வருவார். 6:30 6:45 டின்னர் எங்களோட சாப்பிடுறதா இருந்தா 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 7:10 7:15 போயிடுவார் சுவாமி. அன்னைக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கு. 4:30 மணி வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. சுவாமி பிசிக்கலா ரொம்ப டயர்டா இருப்பான்னு நாங்களாம் எப்பவுமே நினைச்சுவேன். 4 மணில இருந்து உட்காந்துட்டாரு இல்லையாங்க, இன்னும் எதாவது அஜெண்டா இருக்கா அப்படின்ட்டு வார்டன் கிட்ட சுவாமி கேட்ட உடனே சுவாமி இன்னும் அந்த ஸ்டோர்ஸ் ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்டோர் ஓபன் பண்ணணும், இந்த சோப்பு சீப்பு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆரம்பிக்கணும்னு வச்சுப்போம் சுவாமி. அது ரெடியா இருக்கு. சுவாமி வந்து இனாகிரேட் பண்ணா அது ஓபன் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சுவாமி, அதனால பரவாயில்ல சுவாமி இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வார்டன் சொன்னோன்னா இல்ல இப்ப வந்தாச்சு நான் இப்பவே ஒரு ஓபன் பண்றேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்லிட்டு அங்க வரத்துக்குள்ள வார்டன் வந்து நார்மலி இப்ப ஸ்டோர்ஸ்ல அதை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் பாய்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த பாய்ஸ் எல்லாம் ரெடியா உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சுவாமிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ வார்டன் வந்து இமீடியட்டா வேர்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி சுவாமி ஸ்டோர்ஸ் வர போறாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷத்துக்கு நமஸ்காரம் எல்லாம் எடுத்துக்கூடாது சுவாமி, ஏன்னா ஆல்ரெடி சுவாமிக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு 8:30 மணி அப்போ ஆல்ரெடி டைம். அதனால நீங்க போயிட்டு இமீடியட்டா குயிக்கா கீழே ஃபுல்லா பிளாட்டா கூட நமஸ்காரம் பண்ணக்கூடாது, முடிஞ்சு சுவாமி கால தொட்டுண்டா போதும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல முடிஞ்சிட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஒருத்தருக்கு 30 செகண்ட்ஸ் மேல எழுதக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டார். சுவாமி வந்த சுவாமி ஓபன் பண்ணார். ஒரு பையன் 30 செகண்ட்ஸ், அடுத்த பையன் 30 செகண்ட்ஸ், அது மாதிரி குயிக்கா பசங்க நமஸ்காரம் எடுத்துட்டாங்க. ஒரு பையன் மொத்தம் எழுந்துக்கல, அப்படியே தான் பின்னாடி இருக்கிறவங்கலாம் லைட்டா அப்படின்னு ரொம்ப சைலண்டா சுவாமி முன்னாடி எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அவன் பக்கத்துல இருக்கிறவங்க காலெல்லாம் அப்படி கூட்டு அவனை இன்ட்டு கொடுத்து சீக்கிரம் எழுதுன்றான். 1.5 நிமிஷம் ஆயிட்டா அவன் இன்னும் எழுந்துக்கல. எல்லாருக்கும் பயங்கர கடுப்பாயிடுச்சு. வார்டன் சரி நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படி ரொம்ப கோபத்துல வார்டன் எல்லாருமே இருக்காரு. கடைசியில அந்த பையன் எழுதிட்டான். எழுதுனா மூஞ்செல்லாம் சக்க செவையில இருக்கு, அப்படியே கண்ணில இருந்து அப்படியே ஜலம் கொட்டுறது அவனுக்கு. சோ எல்லாரும் அந்த பக்தியில ஏதோ தன்னை மருந்து அப்படியே சுவாமி கால குடிச்சிட்டான் அப்படின்னு இருக்கா. சுவாமி அந்த 1.5 நிமிஷம் நார்மலி சாமி ஜல்தி அப்படின்னு வரல, இந்த 1.5 நிமிஷம் எதுவுமே பேசல, எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு சுவாமி போயிட்டாரு. சோ எல்லாரும் வந்து இந்த பையனை பிடிச்சிட்டா. வார்டனும் வந்து என்ன ஒரு புத்தி இல்லையா, நாங்க எல்லாம் இவ்வளவு கிளியரா சொன்ன ஒரு 30 செகண்ட்ஸ் மேல இருக்கக்கூடாது, நீ 1.5 நிமிஷமா அப்படியே சுவாமி காலையே பிடிச்சிட்டு இருக்க, சுவாமி சீக்கிரம் போகணும்னு உனக்கு லவ்வே இல்லையா, சுவாமி எவ்வளவு டயர்டா இருப்பார் சுவாமி. இதெல்லாம் சொல்லும் போது சார் என்ன பேர விடுங்க சார், நீங்களே இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லி நான் அப்படி பண்ணுவேனா அப்படிங்கும் போது அதையும் கேட்காது இப்ப திட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பையனுக்கு தாங்கல, சாய்ராம் சார் நான் சொல்றது சேர்த்து கேட்டுட்டு அப்புறம் என்ன திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்றது அந்த பையன் சொன்னான். அவன் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த சித்தி கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, அவருடைய கட்ட விரல் அதுக்கு அடுத்த விரல் இருக்கு இல்லையா, அந்த 2 விரல அவருடைய மூக்கு அப்படியே டைட்டா பிடிச்சிட்டாரா சுவாமி. அவரால் அசையவே முடியல. அது என்ன சக்தி இல்லையா, அவனுக்கு என்ன வியாதியை எரிக்கிறாரோ அவனுடைய என்ன கர்மாவை போக்கினாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஏன் டிவைன் ஆஸ்பெக்ட், விளையாட்டு ஆஸ்பெக்ட். அப்படியே மூக்க 2 விரலால அப்படியே பிடிச்சிட்டு அவரால் எழுத்துக்கவே முடியலையா, மூச்சு விடுறது கூட கஷ்டம் வர அளவுக்கு நல்லா மூக்க பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு அந்த 1.5 மினிட் ஆயிட்ட ரிலீஸ் பண்ணார். ஆனா இங்க வந்து ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருக்காரு சுவாமி. அதாவது போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு மேல யாருக்குமே தெரியாது. அதான் இந்த 2 விரலால ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிடிச்சு வந்துட்டு பிறகு இதுதான் சார் ஆச்சு, நான் வந்து பக்தியால இதுன்னு நினைக்கிறீங்களா, நான் பக்தியாலாம் ஆள சார், வலி உயிர் போச்சு இருக்கு. அதே சமயத்துல மூச்சு வேற விட்டுறது, நீங்களா வேற திட்டுவீங்களா பயம், இதெல்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணில இருந்து ஜலம் வந்துருது அப்படின்னா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமிஸ் லவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே அது வந்து அபரிதம், எதுவுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சில திங்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இப்ப நான் சொன்னா பரவாயில்ல. நாங்கெல்லாம் ஆக்சுவலி ஒரு 20 பேர் 25 பேர் நாங்க காலேஜுக்குலாம் அடிக்கடி போகவே மாட்டோம். சுவாமி பிசிக்கலா பிருந்தாவனத்துல இருந்தா தான் நாங்களும் அப்படியே சுத்திட்டே இருப்போம். ஆனா எங்க பர்பஸ் வந்து நாட் ஃபார் ஸ்டடிஸ், நாங்க போறபோது. ஆனா அதனுடைய பெனிஃபிட் என்னவோ அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சுவாமி கொடுத்துருக்காரு. இப்போ வேர்ல்ட்லி சென்ஸ்ல நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கிறது என்ன ஒரு நல்ல உத்தியோகத்தை உட்காந்துக்கணும், அதை சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அது இது அந்த ஆஸ்பெக்ட்ல சுவாமி கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் நாங்க வந்து படிப்பு நாங்க சத்தியமா போய் சேரல. ஆக்சுவலி சுவாமியை பார்த்துட்டு எங்களுடைய ப்ரியாரிட்டி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. சுவாமி வந்து பக்தவத்சலர்,
அதாவது உங்களுடைய பாவத்துக்கு ஏத்த மாதிரி அவர் சேஞ்ச் ஆவார் தவிர நியதி. அதாவது ஒரு வாட்டி சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன சொன்னார்னா, நான் சத்தியஸ்வரூபன், நான் தர்மஸ்வரூபன். இவருடைய மீனிங் என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எப்ப சத்தியஸ்வரூபனோ நான் என்னென்ன பேசுறனோ அதுதான் சத்தியம். சுவாமி சத்தியம் பேசுறாருன்னு கிடையாது, சுவாமி என்னென்ன பேசுறாரோ அதுதான் சத்தியம். சுவாமி தர்மஸ்வரூபன், சுவாமி தர்மத்தை தான் சொல்லுவார். தர்மம்னா அந்த தானத்தை நான் சொல்லல, ஸ்கிரிப்சர்ஸ் தான் சொன்ன தர்மம் படிதான் நடப்பாரு அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கூடாது. அவர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் தான் தர்மம். அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுடைய பாக்கியம் ஒரு இன்ஃபேக்ட் அந்த 10-15 பேருக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு பேர் கூட எங்களுக்கு வச்சா எம்பிஏ பேட்ச் அப்படின்ட்டு 20 பேருக்கு பேர். ஆக்சுவலி எம்பிஏனா இதுவும் இல்ல, மாஸ் பங்கிங் அசோசியேஷன். ரொம்ப ரெகுலரா கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணுவோம். சுவாமி மேல போற மட்டும் நாங்களும் கிளாஸ் எல்லாம் போக மாட்டோம். லக்லி ஃபார் எங்க பிரின்சிபல் வார்டன் யாரும் எதுவும் சொல்லல, அதை பத்தி கண்டுக்கலாம். அவருடைய டிவைன் சங்கல்பம். அது ரைட்டா தப்பா அதெல்லாம் பகவான் என்ன பண்றாரோ அதுதான் தர்மம். அதுவும் அந்த நேரத்துல எங்களுடைய டோட்டல் போக்கஸ் சுவாமி மேலதான் இருந்தது. என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு மறுபடியும் சேஃப் ரூம் போறது, அங்க ஜாலியா பேசுறது, இது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பிட்வீன் சுவாமி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க படிச்சிருந்த போது எங்களுடைய சீனியர்ஸ் அவ டிகிரியை முடிச்சுட்டு ஒரு 10 பேர் அவளுக்கு வந்து சுவாமி வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாரு. அப்போ வந்து ஸ்ரீ சத்யசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்கா கிடையாது, ஸ்ரீ சத்யசாய் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் காலேஜ் இதுதான் இருந்தது. அது வந்து டிகிரி மட்டும் தான், பிஜி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. இந்த 10 பேர் கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் அவ எங்க காலேஜ்ல இருந்தா எங்க காலேஜ் வந்து இட் வாஸ் அஃபிலியேட்டட் டு பெங்களூர் யூனிவர்சிட்டி. இப்போ அவன் மேல் படிப்பு படிக்கணும்னா கட்டாயம் பெங்களூர் போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால சுவாமி வந்து ரொம்ப கிரேஷியஸா என்ன பண்ணாருன்னா, நீங்க நம்ம ஹாஸ்டல்லே தங்கி டெய்லி போய் பெங்களூர்ல படிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு நீங்க வந்துருங்க, எம்காம் எம்எஸ்சி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேரை மாத்திரம் சுவாமி அனுப்பிச்சுட்டாரு. அவங்க டெய்லி போவாங்க. காத்தால சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கடை கிளாஸ் போயிட்டு கிளாஸ் முடிச்சதும் சீக்கிரம் ஈவினிங் பங்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வெளியில போனோம்னா இட்ஸ் டிஃபரெண்ட் திங். அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு திரும்பி ஈவினிங் வந்து சுவாமி தரிசனத்துக்கு வர மாதிரி ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கும். இந்த டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனால அவங்க வந்து ஹேர் கட் பண்ண மறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தோணவே இல்லை, ரொம்ப டைட் ஷெட்யூல். சண்டே கூட கிளாஸ் போனோம். காத்தால அப்பெல்லாம் ரோட்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்காது. ஸோ 2 மணி நேரம் ஜேர்னி பெங்களூர் போய்தான். ட்ரெயின்ஸும் அவ்வளவு கிடையாது, அப்பெல்லாம் எதுவும் அவ்வளவு நிறுத்த மாட்டாங்க அங்க. அதனால இவங்க பஸ்ல தான் போனோம், அதுவும் பிரைவேட் பஸ்ஸஸ் தான் இருக்கும். அதனால அவங்க 6:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டாதான் அவங்க 8:30 மணி 9 மணிக்கு காலேஜ் போக முடியும். 6:30 மணிக்குள்ள போய் சுவாமி தரிசனத்தை பார்த்துட்டு கடற்கடன்னு போயிட்டு திரும்பி சீக்கிரம் சுவாமி 7 மணிக்கெல்லாம் மேல போயிடுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து தரிசனம் பண்ணணும்னு ஸோ டைட்டா இருக்கும் அவளுக்கு. அதனால அவள் ஹேர் கட் பண்ணிக்கிறது அவளுக்கு அந்த சிந்தனையே இல்லாத போயிடுது. அதனால அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப லாங் ஹேர்ஸ் இருக்கு. அவள் 3 பேர் நின்றுட்டு இருக்கா. லாங் ஹேர் தான் இப்போ பசங்க வச்சுக்கிற மாதிரி ஹிப்பி ஹேர் எல்லாம் கிடையாது. சுவாமிக்கு வந்து நிறைய தலைமை பசங்களுக்கு வச்சிருந்தா பிடிக்காது. கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். நேர இந்த 4 பேர் அவள் தரிசனத்துக்கு நின்ற போது சில கெஸ்ட்லாம் இருக்காங்க. பாரு இந்த 4 பசங்க பாவம் இப்ப பெங்களூர் போயிடுறாங்க இல்லையா, அதனால பெங்களூர்ல ஃபேஷன் இருப்பாங்க இல்லையா, அதனால எவ்வளவு தலைமை இருக்கு பாரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜோக்குல ரொம்ப ஜோக்குலா சொல்லிட்டு தரிசனம் கொடுக்க போயிட்டார். தரிசனம் கொடுத்தா திரும்பி வர நம்பினா நம்புங்க, பெங்களூர்ல போய் படிக்கிற 4 குழந்தைகள், சுவாமியுடைய குழந்தைகள், எம்எஸ்சி எம்காம் எல்லாருமே குழந்தைகள் தானே அவருக்கு, எம்எஸ்சி எம்காம் படிக்கிற குழந்தைங்க. சுவாமி வெளியில தரிசனம் கொடுத்து it took about 45 minutes for Swami to return back. And it was Sunday நார்மலி அந்த பஜன்ல உட்காந்து சுவாமி டிவோட்டிஸ் தரிசனம் கொடுக்கும்போது அதை முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த 4 பேர் சுவாமி எங்க அவளுக்கு சொன்னாலோ அதே இடத்துல இருக்காங்க. தலையை டோட்டலா மொட்டை அடிச்சுட்டு தடுத்தவே எங்களுக்கு சொன்னா கூட உங்க லைட் எமோஷனல் இல்லாது. அதான் பசங்களுடைய ரெஸ்பான்ஸ் டு சுவாமி லவ் ஆல்சோ. சுவாமி எங்களுக்கு தலைமையை பேசுதில்ல சாமி, இந்த மாதிரி அப்புறம் சுவாமி ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்க முடியுமா, நான் சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். ஆனா இந்த குழந்தைகள் பத்தியா நார்மலி தலைமை இப்போ எந்த காலேஜ் பசங்கள் எல்லாம் இப்போ இல்ல, எப்பவுமே காலேஜ் போற பசங்க எல்லாம் மொட்டை அடிக்கிறது எல்லாம் அட்லீஸ்ட் லைக் மேபி ஆந்திரால ஒன்னும் கொஞ்சம் பாப்புலரா இருக்கலாம். ஆனா கர்நாடகா பெங்களூர் சிட்டி எப்பவுமே ஃபேஷனபிள் பிளேஸ். நம்ம மெட்ராஸ்லயே நீங்க எடுத்துட்டா கூட எல்லாரும் போய் ஹேர் கட் பண்ணிட்டு காலேஜ் போடானா ஃபேஷனபிள் ஹேர் கட் பண்ணுவாங்க. இப்ப மொட்டை அடிச்சுக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல 1976 to 80s லாங் ஹேர், அந்த அமிதாப் பச்சன் ஸ்டைல், இந்த ஸ்டைல் தலைமை முன்னாடி விழுவாங்க. அதெல்லாம் நினைக்காரு சுவாமி. ஒரே ஒரு வார்த்தை, பாவம் அவங்க சிட்டிக்கு போறாங்க இல்லையா, அவங்களும் தலைமை நிறைய வளர்த்துக்கணும்னு ஆசை வந்து மேபி சுவாமி வாண்டட் டு ப்ரூவ் டு ஆல் தி டிவோட்டீஸ், என்னுடைய பசங்க எனக்கு எது ஒண்ணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் சுவாமி அந்த இதை பண்ணிருப்பாரு. அதுதான் சுவாமியுடைய லவ்
ஃபார் his ஸ்டூடெண்ட் அண்ட் his ஸ்டூடெண்ட்ஸ் லவ் டு சுவாமி. அந்த மாதிரி பண்றதுக்கு யாருக்கு மனசு வரும்ன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. சுவாமி வந்து அவருடைய லவ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன், பிரைமரி ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் பத்தி நீங்க அவர் எப்படி அழகா அவளோட பேசி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய டிவோட்டிஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு வாட்டி சுவாமி வந்து நம்ம வந்து புட்டபர்த்திக்கு பிருந்தாவனத்துக்கு மாறி 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 டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். சுவாமி வந்து ஒரு வாட்டி பிரைமரி ஸ்கூல் போயிருக்காரு. இந்த பிரைமரி ஸ்கூல் போகும்போது எதுக்கு சுவாமி அங்க பிரைமரி ஸ்கூல் போனார்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் எல்லாருக்கும் அங்க ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டரே சுவாமி அவளுக்கோசம் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து அந்த ஆண்டியை வந்து சுவாமி நீங்க தான் அந்த குழாயை திறந்து இனாகிரேட் பண்ணணும்னு சொன்னா, சந்தோஷம் நான் வரேன் அப்படின்ட்டு கரெக்டா போயிட்டு அந்த குழாயை திறக்கும் போது டெக்னிக்கல் ப்ராப்ளத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த குழாய் உடைஞ்சி ஃபுல் வெந்நீர் சுவாமி மேல பட்டுருச்சு. உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சுப்போம், அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். சுவாமி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, பத்தியா நான் எப்படி இனாகிரேட் பண்ண போறேன், அதாவது எந்த சிச்சுவேஷனையும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீங்க எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ட்டு சுவாமி சொல்லி கொடுக்குற இதுதான். சுவாமி உடம்பு ஃபுல்லா தண்டி, அதுவும் கொதிக்கிற ஹாட் வாட்டர், மூஞ்ச சுடுக்கிக்கல, அந்த பிளம்பரை திட்டல, ஏன் இதை மாதிரி பண்ணீங்க, நீங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு பக்கத்துல இருக்கிற யாரையுமே திட்டல. ஒரே ஒரு சிரிப்போட, பாத்தீங்களா நான் எப்படி இந்த சோலார் வாட்டர் இதை இனாகிரேட் பண்ணிட்டேன், ஓபன் பண்ணது மட்டும் இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் குளிச்சேன் அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிரிச்சுட்டு சொல்லி, எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அந்த மூமெண்ட்ல சுத்தி இருக்கிறவர்களாம், எல்லா டென்ஷனையும் ஒரே செகண்ட்ல. அதுதான் பகவான். அதாவது நார்மலி எது இருந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் ஐ திங்க் நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்தவித கஷ்டங்கள் வரும்போது பகவான் இப்படி பண்ணியிருக்காரு, நம்மளும் இதை நைஸா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பை பிராக்டிஸ் ஐ திங்க் இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல ஸ்போர்ட்ஸ் மீட் எப்படி இருக்கும்னா, அதாவது புட்டபர்த்தி காலேஜும் வந்துட்டு பிறகு காம்படிஷன் பிட்வீன் பிருந்தாவன் காலேஜ் அண்ட் புட்டபர்த்தி காலேஜ் ஒரே ஒரு வருஷத்துக்கு வந்தது. அப்புறம் சுவாமிக்கு பிடிக்கல. அது எப்படி அதை சேஞ்ச் பண்ண டோட்டல் சிஸ்டம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்றேன். இந்த புட்டபர்த்தி கேம்பஸ்க்கு வாலிபால் கோச் வந்து ஸ்டேட் பிளேயர் ஒருத்தர் வந்து அவர் தான் இப்பவும் இருக்கார், பிடி மாஸ்டரா இருக்காரு, எங்களுக்கு பிசிக்கல் டைரக்டரா இருக்கார். ஆனா பிருந்தாவனத்துக்கு வந்து ஒரு பிசிக்கல் டைரக்டர், பட் இஸ் நாட் ஓவர் குவாலிஃபைட் லைக் எங்க புட்டபர்த்தியில இருக்கிற பிசிக்கல் ட்ரெயினர் மாதிரி, பிசிக்கல் டைரக்டர் மாதிரி. அவர் வந்து ஸ்டேட் வாலிபால் சாம்பியன். அதனால பசங்களும் பயங்கர வாலிபால் மட்டும் இல்ல எல்லாத்தையுமே வெரி எஃபிஷியன்ட். அதனால பசங்களெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணார். இந்த சேம் ஃபெசிலிட்டி வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் பிருந்தாவன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால பிருந்தாவன் பாய்ஸ் அங்க வந்த போது எல்லா பசங்களும் சுவாமி நீங்க வாலிபால் மேட்ச் பார்ப்பாங்க சுவாமி அப்படின்னு போது கட்டாயம் வரனே அப்படின்னாரு. சோ பிருந்தாவன் பாய்ஸ் வர்சஸ் புட்டபர்த்தி பாய்ஸ் வாலிபால் மேட்ச் நடந்துட்டே இருந்தது. நல்ல ட்ரைனிங் புட்டபர்த்தி பீப்புளுக்கு. அதனால அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் ஆயாச்சு, 2 மேட்ச் ஆயாச்சு, 3 மேட்சும் ஆயிடுச்சு. 3 மேட்சும் ஆயிட்ட பிறகு கூட சுவாமி சொல்றா இன்னும் ஆடுங்க அப்படின்ட்டு உடனே 4வது மேட்ச் அதுவும் புட்டபர்த்தி ஜெயிச்சிருச்சு. 5வது மேட்சும் புட்டபர்த்தி ஜெயிச்சிருச்சு. ஆனா இன்னும் ஆடுங்க அப்படின்றார். நார்மலி 3-0 வந்தாலே அந்த டீம் விடாயிடுச்சு தான் அர்த்தம். அப்ப பசங்களுக்கு புரிஞ்சிருது ஒரு மேட்ச் கூட பிருந்தாவன் ஜெயிக்கல, அதனால சுவாமி வாண்ட் தம் டு வின். அதுவும் அகைன் லவ் ஃபார் சுவாமி அப்படின்ட்டு புட்டபர்த்தி பசங்க தே ஸ்டார்டட் அண்டர் பிளேயிங் தேர் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் படி இல்லாத சும்மா ஆடுறோன்ற பேச்சு நாம் தேவாஸ் ஆடி அந்த இது வந்து புட்டபர்த்தி ஜெயிச்சிருச்சு, சாரி பிருந்தாவன் ஜெயிச்சிருச்சு. இப்ப 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு சுவாமி வந்து பிசிக்கலி இல்ல நாட்டகம் ஃபுல் நாடகம் தான். அவர் நாடகம் ஆடும் போது பார்க்கணுமே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நவரச திலகம் தான். இப்ப எல்லா 2 டீமும் ஈக்குவலா ஜெயிச்சிருச்சு. ஆக்சுவலி ஜெயிச்சது 5 புட்டபர்த்தி 1 பிருந்தாவன். ஆனா அவருடைய அங்கில பிருந்தாவனம் ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இன்டர் கேம்பஸ் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தனித்தனி ஸ்லாட் கொடுத்து அவங்களுடைய ஸ்கில்ல அவங்க டெவலப் பண்ணட்டும், எனக்கு எல்லா பசங்களும் ஒண்ணு அப்படின்ற காமிச்ச ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் தான் அந்த இது. சுவாமி வந்து என்னதான் சொன்னாலும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கே தெரியும். சுவாமி வந்து ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் வித் தி பாய்ஸ் ஒன்லி. இது கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பாய்ஸ் இந்த சம்மர் கோர்ஸ் பீரியட்ல ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் சுவாமி கிட்ட போய் அந்த அவங்க வார்டன் மூலமா சுவாமி வந்து பாய்ஸ்க்கு தான் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா சேவைக்கும், எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்ல அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி சுவாமி கிட்ட அவங்க எங்க கேர்ள்ஸும் நல்லா பண்ணுவாங்க சுவாமி, பாய்ஸோட நல்லா பண்ணுவாங்க, நீங்க எங்க கேர்ள்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும் சுவாமி, அனந்தபுர் கேர்ள்ஸுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும் சுவாமி அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது சுவாமி சொன்னாரு இல்ல பாய்ஸே பண்ணிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எல்லாம் அப்படின்ன உடனே இந்த பிரின்சிபல் மேடம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வார்டன் மேடம்
சுவாமி நாங்க டெய்லி சப்பாத்தி சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், நாங்க தான் சப்பாத்தி எல்லாம் ரோல் பண்ணுவோம், சப்பாத்தி நாங்க தான் ரோல் பண்ணுவோம், வெஜிடபிள் நாங்க தான் கட் பண்ணுவோம், எல்லாருமே நாங்க தான் பண்ணுவோம். அதனால சப்பாத்தி எல்லாம் ஷேப்பாவே இல்ல, சாமி ஒண்ணு தடியா இருக்கு, ஒரு ஈவனாவே இல்ல, இது சப்பாத்தியை பாக்கிறதுக்கே எல்லா வேர்ல்டு மேப்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அட்லீஸ்ட் அதுவாகவே எங்க பசங்களுக்கு நீங்க கேர்ள்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சுவாமி அப்படின்னா சுவாமி சிரிச்சுட்டே சொல்லாத போயிட்டு மறுபடியும் இந்த சேஃப் ரூம்ல உட்காந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குடா. ஏன்னா சுவாமி வந்து எப்போ அவருடைய பசங்களை விட்டே கொடுக்க மாட்டார். என்னடா பண்ணலாம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்த உடனே சுவாமி என்ன சொன்னாரு, சரி அதுக்குள்ள ஒரு பையனுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வந்தது. ஒரு டிஃபன் பாக்ஸ் நம்ம சப்பாத்தி ஆஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். இந்த ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் முடியல அமுக்கினா அது மீதியை கட் பண்ணிட்டு அது ரவுண்ட் ஷேப் வந்துடும் இல்லையா அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே சுவாமி மேல அவங்க டைனிங் ஹால்ல இருந்து நிறைய டப்பா கீழே வர வச்சு சைஸ் ஒழிய பார்த்து இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கடா பெஸ்ட் ஐடியா. அதாவது குறும்புல சொல்லிட்டு தொங்கான்னு கொஞ்சம் இல்லையா, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அன்னமாச்சாரியா கீர்த்தன்ல கூட தொங்கனி அப்படின்ட்டு அன்னமாச்சாரியா ரொம்ப ரொம்ப அழகா கிருஷ்ணரை வர்ணிப்பார். அது மாதிரி இப்படி பண்ணிட்டு ஆனா வெளியில சொல்லிட்டாதீங்க, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது நீங்க அப்படி பண்றது அப்படின்ட்டு இன்னைக்கு சாயங்காலமே நான் போய் அவங்களுக்கு ஆன்சர் பண்றேன் பாரு அப்படின்ட்டு சுவாமி வாஸ் பிசிக்கலி ஹர்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு என் பசங்களை யார் எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடி இந்த மாதிரி அழகா அந்த டிஃபன் எல்லாம் நாங்க சப்பாத்தி ரோல் பண்ணுவோம், பட் அழகா கட் பண்ணி அந்த இதை அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியை போட்டு அமைக்கினா அந்த ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ்ல அமைக்கின உடனே அது மாத்திரம் வந்துடும். மீதி மாவை எடுத்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அன்னைக்கே சப்பாத்தி பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு சுவாமியுடைய ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 அழகா சப்பாத்தியை பேக் பண்ணி சுவாமி கிட்ட கொடுத்து சுவாமி அதை எடுத்துட்டு வர சொல்லி அது எடுத்துன்னு வந்த பிறகு ஜெயமா அந்த வார்டன் பேர் ரொம்ப தங்கமான அம்மா அவங்க. ஆக்சுவலி சுவாமிக்கு ஒரு அம்மா மாதிரி அவ ரொம்ப ரொம்ப கிரேட் லேடி. அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் ஷீஸ் நோ மோர். ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி தான் இங்கேயே தான் புட்டபத்திலே இருந்துதான் போனாங்க. அவ்வளவு கோல்டு அந்த அம்மா, அவ்வளவு பக்தி சுவாமின்னா, அவ்வளவு சாஃப்டான சுவாமின்னா சுவாமிக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதாவது ஒரு டிவைன் லேடின்னு வச்சுக்கோங்களேன். ஏமா டிக்கெட்டா அப்படின்னு கூப்பிட்டு இதை விட உங்க பொண்ணுங்க உங்க கேர்ள் ஸ்டூடெண்ட் சப்பாத்தி ரவுண்டா பண்ண முடியும், நான் அனந்தபூருக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டுருக்கேன், அது ஒண்ணு இவ்வளவு ரவுண்டாலாம் இல்ல, எங்களுக்கு பாரு என்ன டயமீட்டர்ல இருந்து எல்லாத்தையும் பசங்க அச்சா மாதிரி என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாரு, இது மாதிரி உங்க கேர்ள்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணாரு. அதாவது அவருடைய லவ் ஃபார் த பாய்ஸ் இஸ் சோ மச். அவருடைய லவ் பாய்ஸ்க்கு சோ மச் அப்படின்னா நான் ஒரே ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ திங்க் டைம் பர்மிட்ஸ் வில் கோ ஆஃப். நம்ம இப்ப பிருந்தாவன் புட்டபர்த்தியில இருக்கோம் இல்லையா, அங்கேயிருந்து இப்ப ஒரு துவாரகைக்கு போலாம். துவாரகைக்கு சுவாமி கிருஷ்ணரா அவதாரம் பண்ணும்போது கோபிகைகளுடைய பக்தி, கோபாலர்களுடைய பக்தியை பத்தி அவ உலகத்துக்கு தெரிவிக்கணும்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிசைர் வந்தது. கரெக்டா நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே இவர் இன்னும் ரொம்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணாராம். எனக்கு ரொம்ப ரொம்ப தலைவலிக்கிறதே அப்படின்னா ருக்மணி இந்த பக்கம் போய் ஜந்து பாவம் எடுத்துட்டு வர போறா, சத்யபாவா அங்க போய் இன்னொரு பாவம் எடுத்துட்டு வர போறா, எல்லாரும் எடுத்துட்டு நிறைய கிருஷ்ணருக்கு தலைவலின்னா உலகமே ஆடிடாது. எல்லாருமே தேவாட்டு கான்ட்ரிபியூட்ல எல்லாரும் ஒண்ணு எடுத்துட்டு வராலாம். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரா, எனக்கு எந்த வித இதுவும் என்ன சரிப்படுத்தாது, என்னுடைய பியூர் டிவோட்டி கால்ல இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தில தழுவினாதான் சரியாகும் அப்படின்னு நான் சிரிச்சு, அதுக்கு என்ன ப்ராப்ளம், ருக்மணி இருக்கா, சத்யபாமா இருக்கா, இவ்வளவு பேர் இருக்கா, ஜாம்பவதி இருக்கா, இவ எல்லாரும் கொடுக்க மாட்டாளா சுவாமி அப்படின்னா அவ யாருமே கொடுத்தியா, ஐயோ அது மகா பாதகம், கிருஷ்ணர் வந்து பரபிரம்ம ஸ்வரூபம், அவளுக்கு என் காலில இருந்து எடுத்து மண்ணை எப்படி நான் கொடுப்பேன், அதனால எனக்கு எவ்வளவு பாவம் வரும், அதனால நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே அப்படியே திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நாரதர் கிட்ட வந்து கிருஷ்ணா நீ நாரதர் கிட்ட சொல்றாரா கிருஷ்ணர், நாரதா நீ கோகுலத்துக்கு போய் கோபிகைகள்கிட்டையும் கோபாலர்கள்கிட்டே இதை சொல்லு, எனக்கு தலைவலிக்கிறது, அந்த டஸ்ட் இருந்தாதான் என் தலைவலி போகும் அப்படின்ட்டு உடனே நாரதர் இம்மீடியட்டா அவர் தான் வானத்தையே பறந்து கோகுலத்துக்கு போனோம்னா கோபிகைகள் எல்லாம் சுத்திட்டு கோபாலர்கள் சுத்தி எங்க கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு உடனே இவர் சொல்றாரா, இது மாதிரி கிருஷ்ணனுக்கு பயங்கர தலைவலி, அதுக்கு வந்து யார் சிறந்த பக்தர்களுடைய பாதத்திலிருந்து இருக்கிற அந்த துளி அந்த டஸ்ட்ல தான் அவருடைய தலைவலி போகும் அப்படின்னு உடனே எல்லா கோபிகைகளும் கோபாலர்களும் அவ காலை நல்லா தட்டி ஃபுல்லா கொடுத்து ஒரு பெரிய மூட்டையிலேயே மண்ணை கொடுத்துச்சாலும். அப்ப கிருஷ்ணர் கேட்டாராம், பெரிய பாவம் இல்லையா இது, இன்னொன்னு இப்ப நீங்க பெரிய கிரேட் டிவோட்டியா இல்லாத இருந்தானா அந்த நெத்தியில் அவர் வச்சு இருந்தாலும் தலைவலிக்குமே, அப்போ உங்களுக்கு எல்லாம் பக்தியே இல்ல உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிடாதன்னு அந்த கோபி கோபால்கள் சொன்னாங்களா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, என் கால் டஸ்ட் எனக்கு வந்து என் கிருஷ்ணனுடைய தலைவலி கியூர் ஆகும், நான் நிஜமாவே கிருஷ்ணன் கோசம் தான் என் லைஃபையே நான் வச்சுட்டு இருக்கேன்,
ஆனா அது கட்டாயம் கியூர் ஆகும். நீங்க எதை பத்தியும் சந்தேகப்பட வேண்டாம். ஒரு பெரிய மூட்டையோட கொடுத்து அனுப்பிச்சாலும். அதாவது பிராங்கா ஒவ்வொருத்தரும் தன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டானா, நீ யார ரொம்ப அதிகமா நேசிக்கிற, லவ் பண்ற அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க சொன்ன எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தர் வந்து இவா தான் எனக்கு பிடிக்கும், ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தான் பிடிக்கும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டா புதுசா கல்யாணம் ஆனா அப்புறம் போக போக வேற மாதிரி மாறிடும். அது டிஃப்ரெண்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா யாருமே நான் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்றது என்னதான் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆனா சத்தியம் என்னன்னா அதுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளதான் ஓவரா லவ் பண்றோம் தவிர மற்றதெல்லாம் செகண்டரி. நம்ம இன்னொருத்தர் மேல பிரேமையை காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் காரணம் என்னன்னா அவன் நம்ம மேல பிரேமையை காட்டுறாங்க ஒரே ஒரு இதாலதான் நம்ம இன்னொருத்தர் we don't love others much more than ourselves. நான் வந்து என்னதான் ரொம்ப லவ் பண்ணிப்பேன், இதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் இந்த இன்சிடென்ட்லயும் தெரிஞ்சது. இப்போ கிருஷ்ணனுடைய டஸ்ட் கேட்ட சரி எனக்கு என் பக்தி மேல இது இருக்கோ இல்லையோ ஒரு சான்ஸ் கட்டாயம் தலைவலி கியூர் ஆகும், எனக்கு பாவம் வருமோ அதெல்லாம் பார்க்கல கோபிகைகள். அதாவது கோபிகைகள் கோபாலர்களுடைய லவ் வந்து கிருஷ்ணன் மேலதான் எக்ஸ்டென்சிவ்லி ஒன்லி ஆன் கிருஷ்ணன். போறது நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால இப்ப ஐயோ நமக்கு பக்தி இல்லையா, நம்மளுக்கு அந்த லவ் இல்லையா சுவாமி மேல அப்படின்ட்டு நினைச்சுக்க வேண்டாம். அத மாதிரி இங்க ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணின ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் கூட சொல்லிட்டு நான் என்னுடைய டாக் எடுத்து முடிச்சு. சுவாமிக்கு வந்தது மலேசியன் டிவோட்டி வந்து பிரசன்ட் பண்ணாரு. இது பிருந்தாவனத்துல தான் நடந்தது. மலேசியன் டிவோட்டி அவருக்கு பிரசன்ட் பண்ணாரு. அந்த டைம் ஈவினிங் வந்துட்டு சுவாமி வந்து ஆக்ஷன்ல யாரும் அவரை பீட் பண்ண முடியாது. அந்த புது காரை பார்த்த உடனே சந்தோஷம், கார் வச்சிருந்தே கொத்த கார் வச்சிருந்தே கொத்த கார் வச்சிருந்தே, அதாவது நல்ல கார் புது கார் வந்துருக்கு. புது கார் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பையன் பேரை அவன் தான் சுவாமி, அவர் பேர் ராதாகிருஷ்ணன். அவர் பேர் சொல்றது தப்பே இல்லை. ராதாகிருஷ்ணா கார் வச்சிருந்தே காரா ஒரு ரவுண்டு போட்டாங்க அப்படின்ட்டு அவன் மேல சுவாமி. ராதாகிருஷ்ணனுடைய பெரிய பாக்கியம் என்னன்னா சுவாமியுடைய இருப்பாரு எப்பவுமே. அவரு எங்க ஸ்டூடெண்ட் தான். லா படிச்சார். ஃபர்ஸ்ட் இங்க பிருந்தாவனத்துல பிகாம் படிச்சுட்டு அப்புறம் பெங்களூர் போய், இந்த பெங்களூர் 4 பேர் போனான்னு சொன்னா இல்லையா, அதுல அவரும் ஒரு அந்த 10 பேர்ல அவரும். ஆனா அவர் வந்து சுவாமியுடைய பர்சனல் அட்டெண்டன்ட். அதாவது சுவாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, சுவாமிக்கு எல்லாமே சுவாமி கார் டிரைவ் பண்றது எதுவாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணா தான். அந்த மாதிரி ஒரு கிரேட். அவ்வளவு சுவாமி கிட்ட பிசிக்கலா க்ளோஸா இருந்தாலும் ஒரு கிஞ்சித்தம் கூட ஈகோவோ ஒரு இதுவோ எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஹம்பிள். ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன். சுவாமி சாப்பாடு சர்வ் பண்றதுல இருந்து, சுவாமியுடைய துணிகளை வைக்கிறதுல இருந்து, சுவாமியுடைய பெட்ரூம் அரேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாமே அவருக்கு தான் அந்த கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன். சுவாமி புட்டபர்த்தியில இருக்கும்போது அவர் புட்டபர்த்தியில இருப்பார். சுவாமி பிருந்தாவனத்துல இருக்கும்போது அவர் பிருந்தாவனத்துல இருப்பார். சுவாமியுடைய ரூம் பக்கத்துலயே அவருக்கு ஒரு ரூம். அந்த மாதிரி ஒரு பரம பாக்கியம். அவர் வந்து ஊட்டியை சேர்ந்தவர் தான். அவர்தான் இல்ல சுவாமியுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் பார்த்துன்றது. அவர்தான் சுவாமிக்கு காரும் டிரைவ் பண்ணுவார். ராதாகிருஷ்ணா அப்படின்னு அவருக்கு இறங்கி வந்தாரு. டிரைவர் சீட்ல அவர் உட்காந்துட்டாரு. சுவாமி வந்து உட்காந்துட்டு காலை உள்ள வைக்கும் போது ஒரு பையன் அந்த காலை சுவாமி உள்ள வைக்கிறது பார்க்காத வேகமா அந்த கதவை சாத்திட்டான். அந்த வேகமா அந்த கதவை சாத்தினது என்னாச்சுன்னா, கதவு வந்து அவருடைய கணுக்கால் அந்த குண்டாውን இருக்குமே அந்த கணுக்கால போய் கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சுடுது. சுவாமியுடைய எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு அப்படின்னா அந்த பெயின் இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்மைல் போட்டா அப்படின்னு அந்த பையனை யாரு மோதினாலும் அவன் சிரிச்சுட்டு போயிட்டாரு. சுவாமி ரவுண்டு போயிட்டு, நான் சொன்னா இல்லையா டெய்லி ஈவினிங் பஜன்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு, ஒரு ரவுண்டு போயிட்டு 5:30 மணிக்கெல்லாம் சுவாமி வந்துட்டு 4:30 மணிக்கு பண்ணார். 5:30 மணிக்கு வந்துட்டு ஈரோஜு பஜன் வருதுல ஆர்த்தி செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு மேல போயிட்டாரு. அவருடைய ரெசிடென்ஸுக்கு போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஹேர்லைன் ஃபிராக்சர் ஃபார் சுவாமி அப்படின்ட்டு. அந்த கால்ல வந்து ஹேர்லைன் ஃபிராக்சர். அதனால சுவாமியால இன்ஃபேக்ட் ஒரு 1 வீக் சுவாமி தர்ஷனமே வரல. மேல அந்த நகர் சங்கீர்த்தன் தர்ஷன் மட்டும் டெய்லி கொடுத்திருந்தார் சுவாமி. அது மாதிரி நான் இன்னும் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சுவாமியுடைய அந்த கோட்டை சுவாமியுடைய தங்களை ஒரு பக்கம் டைனிங்கால் ஒரு பக்கம் இது எனக்கு ஒரு 2 கிரிக்கெட் பிச்சுடைய ஒரு கிரிக்கெட் ஒரு 25 feet டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். சோ சுவாமி டைனிங் ஹால்ல இருந்து ரெஸ்ட் ரூம் வரணும்னா சுவாமி நடந்துதான் வரணும். இப்ப ஹேர்லைன் ஃபிராக்சர் ஆயிடுத்து. அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ஸ்லோவா சுவாமி நடந்து வராரு. ஹேர்லைன் ஃபிராக்சர் அந்த பிளேஸ்ல தான் எவ்வளவு பெயின் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பெயின் எல்லாம் எதுவுமே கிடையாது. விந்தி தான் நடக்கிறாரு. அந்த பெயின் எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல இருக்கு. நாங்க ஐயோ சுவாமி ஒரு 10 பேர் ஒரு 5-6 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம். ராதாகிருஷ்ணா சுவாமி பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு. ஒரு 4 அடி சுவாமி நடந்த போது சுவாமியோட எக்ஸ்பிரஷன், அந்த பெயின் எக்ஸ்பிரஷன் இருந்தது. நாங்கெல்லாம் கூட பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை ராமபிரம்மம் காரு இருந்தாரு, அவரை பத்தி நான் பேசியிருக்கேன். அவர் எல்லாரும் இருந்தாரு. ஆனா யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ராதாகிருஷ்ணா வரல அந்த பெயினை தாங்க முடியல. 50 கிலோ தாஜ்மஹால் தானே சுவாமி. அப்பெல்லாம் சுவாமி எப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவும் 50 kgs தான், இன்க்ரீஸே ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த ராதா கிட்ட வந்து ஒரு படுதாஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்த்து நல்ல பலம் ஜாஸ்தி, குண்டெல்லாம் கிடையாது, நல்ல பலம் ஜாஸ்தி.
ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் சுவாமி எடுத்துட்டு பிறகு அவரால் தாங்கவே முடியல. என்ன பண்ணாரு, சுவாமி எப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டார். சுவாமி உதல்றா கிருஷ்ணா, உதல்றா அப்படித்தாரு. உதலோ கிதலோ நீ ஒன்னா உதலிக்கோ, நான் உன்னை உதல விட மாட்டேன். பகவான் யாரையுமே கைவிட மாட்டார். அவர் உதல்றா என்ன விட்டுரு அப்படின்றாரு. இவர் அதை பத்தி கேரே பண்ணல. அழகா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி அழகா சுவாமியை தூக்கிட்டு போய் பெட்ல வச்சுட்டாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணும்போது பரபிரம்ம ஸ்வரூபம். ஏன் அந்த தாட் இங்க எல்லாருக்கும் வரல? நான் எதுக்கு சொல்லணும்னா, இது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டின்றதுனால சொல்றேன். நான் அப்படி தூக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தானா என் மனசுல என்னென்ன தாட்லாம் ஓடி இருக்கும். ஐயோ நம்ம சாமியை தூக்கிறானா, சுவாமியை பத்தி யாரும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நீ எப்படி என்ன தூக்கலாம் ஆரம்பிச்சுட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லலாம். இத மாதிரி தாட் என் மனசுல வந்ததுன்னா நான் சுவாமியுடைய கையில நினைச்சுக்கிறேன்னா இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுன்றதை நினைச்சுக்கிறேன்னா. நான் சொல்றேன் சுவாமி ஐ லவ் யூ, ஓகே, பட் அந்த செகண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஐ லவ் மை செல்ஃப் மச் மோர் தென் சுவாமி. என்ன வேணா ஆட்டம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வெளியில அனுப்புறீங்களா, என்ன எட்டி உதைக்கிறீங்களா, என்ன எரிக்கிறீங்களா, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு அந்த பெயின் வந்துருக்கு, அது என்னால தாங்க முடியல, அது எனக்கு நிவர்த்தி ஆனா போதும் அப்படின்ட்டு அவ்வளவு பண்ற அளவுக்கு ராதாகிருஷ்ணன் அவ்வளவு கிரேட் சொல். அழகா சுவாமியை லிஃப்ட் பண்ணி வச்சுட்டாரு. அங்க எவ்வளவு வெரி கிரேட் டிவோட்டி. நான் ராமகுமார் மாதிரி ஒரு டிவோட்டியை பார்க்கவே முடியாது. அவருக்கு இந்த ஐடியா தோணல, பக்கத்துல இருந்த யாருக்குமே தோணல. We are very happy that he is also our elder brother student. எதுக்கு சொல்றாங்கன்னா அவ்வளவு நிறைய சுவாமி எக்கச்சக்கெல்லாம் இருந்தது. அது சுவாமி நிறைய வாட்டி பியூட்டிஃபுல்லா ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு. நான் ஐ திங்க் என்னுடைய இந்த ஸ்பீச் முன்னாடி கேட்டவங்க கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது பாய்ஸ்க்கும் பகவானுக்கும் எந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இருந்ததுன்னா, நாங்க எந்த தப்பு பண்ணாலும் சுவாமி கிட்ட போய் டைரக்டா சொல்றதுக்கு தயங்கினது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பாய் நீங்க நான் தப்பு பண்ணிட்டேன், ஹியூமன், எனக்கு நீங்க கஷ்டம் சுவாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது இது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அதை யாருமே சுவாமி கிட்ட மறைக்கணும்னு நாங்க ட்ரை பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ ஸ்பீச்சஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாயன்றது எப்பவுமே இருக்கும். சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, லைட் போடும்போது லைட்டை சுத்தி எப்பவும் டார்க்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த எவ்வளவுதான் டிவினிட்டிய சுவாமி எங்களுக்கு காமிச்சாலும் அந்த ஒரு 100 டவுட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சுவாமி கடவுள் தானா அப்படின்ற டவுட் அது சுவாமியை போட்டுருவாரு. இந்த இதுல இருந்து பிசிக்கலா யாரெல்லாம் சுவாமி கிட்ட க்ளோஸா இருப்பாளோ யாருமே இந்த இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்ல கட்டாயம் இந்த தாட் நான் சுவாமி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணுவாருன்றதுனால எல்லாருக்கும் இந்த ஒரு பிளாஷ் டவுட் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாட்டி டவுட் வந்து இது குட்டப்பத்தியில நடந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லவ் பிட்வீன் இது பெருமிக்கல் இதுல இந்த லவ் அந்த அஃபெக்ஷன் ஆஃப் சுவாமி டுவர்ட்ஸ் ஹிஸ் சில்ட்ரன், அதுக்கோசம் தான் நான் சொல்றேன். என்னால தாங்க முடியல. ஏன்னா சுவாமி நிறைய யூனிட்டி காமிச்சிருக்காரு, எவ்வளவு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட இது ஒரு இழையா மனசுக்குள்ள ஓடி அவருடைய டிவினிட்டியை பத்தி டவுட். என்னால தாங்க முடியல. ஒரே ஒரு நாள் ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நானும் சுவாமி தனியா இன்டர்வியூ இருந்தோம். என்னால நீங்க தாங்க முடியாத ஜஸ்ட் சுவாமியுடைய ஃபீட்டர் படிச்சுட்டு சுவாமி చాలా டவுட் வస్తుంది சுவாமி. ஏன்னா நம்மளுக்கு வேற யாருக்கிட்டையும் சொல்லி அழ முடியாது, வேற யாருக்கையும் சொல்லி அழலாம் அவளால சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம யாருக்கிட்ட தைரியமா எல்லாம் கேட்கலன்னா சுவாமியை தவிர வேற யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது இல்லையா? சோ பிடிச்சிட்டு சுவாமி చాలా டவுட் வస్తుంది சுவாமி. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சில நாட்கள் மறக்க முடியாத நாட்கள், அதாவது கோல்டன் டேஸ் ஆஃப் தேர் லைஃப் அப்படின்னு. என் லைஃப்லயும் ஒரு 4-5 பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். ராமகுமார் கௌரவ பத்தி ஒரு வாட்டி பேசின போது அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிவைன் க்ளோரி. இந்த இன்சிடென்ட்டும் கட்டாயம் என்னால மறக்கவே முடியாத இது. அவர் பாதத்தை பிடிச்சிட்டு அழுது சுவாமி என்னால ரொம்ப டவுட் வசதி சுவாமி, நான் ஏன் கேமிச்சுட்டாரு சுவாமி, சுவாமியே நன்னு காப்பாடாலி, அதாவது நீங்க தான் காப்பாத்தணும் சுவாமி. ஏன்னா நம்மளுக்கு வேற எதுவும் வழி கிடையாது, வேற எதுவும் கோல் கிடையாது. சுவாமி எனக்கு நிறைய டவுட் வருது சுவாமி. காலை நான் பிடிச்சிட்டேன். காலை பிடிச்சிட்டோம்னா அழகா அப்படியே தலை நேர பிடிச்சி எடுத்து அவருடைய மடியில என் தலையை அடிச்சுட்டு ஒஸ்தே ஏமேரா, இது தெலுங்கு பீப்புளும் இதை கேட்பாங்கன்றதுனால அதே லாங்குவேஜ் சொல்லிட்டாங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஒஸ்தே ஏமேரா, నేనే వేస్తాను దాదా, నేను చూసుకుంటాను దేనికి బాధపడవు, స్వామి చెప్పావు కదా அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். இன்னைக்கு என்ன தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்தா என்னடா வருத்தமே, யார் அது இந்த தாட்ஸ் எல்லாம் உன் மனசுல போடுறது? நான் தானே உன் மனசுல போட்டேன், நானே சரி பண்ணிப்பேன். பாசிங் கிளவுட்ஸ் எல்லாம் பாசிங் கிளவுட் மாதிரி போயிடும், எதுக்கும் கவலைப்படாது. யார் சொல்லுவார்? வேற எந்த சன்னியாசியாவது நான் அவர்கிட்ட சர்வீஸ் பண்றேன் சாமி, உங்களுடைய சன்னியாசத்தை பத்தி எனக்கு சந்தேகம் வருதுன்னா
ஒரு ஆள் 2,000 கொடுத்துட்டு அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் இல்லையா? அப்போ இவனை க்ளோஸா வச்சுக்காத, நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெளியில லீக் பண்ணுவான், இவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எல்லா சன்னியாசிகளும் சொல்லுவாங்க. அம்மா இல்லையா, 1000 மதர்ஸ் லவ் இல்லையா, கடவுள் இல்லையா, கருணை. அதாவது சுவாமிக்கு ஒரு பேர் என்னன்னா கருணா தரங்கி. கருணா தரங்கினா பீச்ல அலைகள் எப்போது ஓய்மா, ஓயவே ஓயாது இல்லையா? அது மாதிரி அவருடைய கருணை அலை எப்ப பார்த்தாலும் பொங்கிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்துட்டு போய் எப்போ சுவாமி அவருடைய பியூட்டிஃபுல் ஹேண்ட் கட்சிஃபால கண்ணை தொடச்சுட்டே இருப்பாரு. ஆல்ரெடி சுவாமி சொல்ல கூட சொன்னார், நான் ஏன் ஜெமி செப்டாரா என்ன என்னடா பண்ண சொல்றேன், அது காருண்யனாத்துல கருணைனால என் கண்ணுல இருந்து எப்பவும் தண்ணி வந்துட்டே இருக்கும், அதை நான் தொடச்சுட்டு ஆனு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். ஃபர்ஸ்டே இல்லடா, வந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன், நீ சுவாமி கிட்ட சொல்லிட்ட இல்ல, சுவாமி பாத்துக்கிறேன் தலையை கொடுத்துட்டு ஒரு திட்டு கிடையாது. வெளியில பாரு, லட்சக்கணக்கான டிவோட்டிஸ் எனக்கோசம் இருக்கா, நான் எது சொன்னாலும் தலை அப்படியே உயிரை கொடுத்து பண்றவா இருக்கா, உனக்கு நான் இவ்வளவு சான்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த சான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ என்னையே சந்தேகப்படுறீங்க ஒரு வார்த்தை சொல்ல. வந்தா வரட்டுமே என்ன, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதுவும் அந்த நேரத்தில் சுவாமியுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், ஐயோ இந்த மாதிரி இந்த பையன் சொல்றானே, நம்ம டிவினிட்டி மேல அவன் சந்தேகப்படுறானே அப்படின்ற ஒரு தாட்டோ இதுவும் இல்லை. ஒரு 1000 அம்மா எப்படி அந்த அதாவது ரொம்ப பசி அம்மா கிட்ட போகும்போது இல்லடா கண்ணா அப்படின்ற ஒரு தயிர் சாதமோ ஏதோ நம்மளுக்கு ஊட்டும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்ப அம்மாவுடைய மூஞ்சில எவ்வளவு கருணைக்கும். அம்மாவுக்கும் தெரியும், அம்மாவும் நானும் கடைக்கு போயிருக்கோம், ஹோட்டல் எல்லாம் மூடிட்டு பயங்கர பசியில இருக்கேன்ட்டு எனக்கும் தெரியும், எங்க அம்மாவுக்கும் நான் பயங்கர பசியில இருக்கேன்னு தெரியும். வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து கடை ஒரு உப்புமா எனக்கு பிடிக்காதனால அதான் ஃபாஸ்டா பண்ண அப்படின்னு கடை பண்ணிட்டு ஒரு வாய் ஊட்டி விடுக்குது. அவளுக்கும் அதே பசிதான் இருக்கும், ஆனா அதை பத்தி அவ கவலைப்படாத நம்ம வாயில ஊட்டும் போது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்ல நீ மறந்து அப்பா அப்படிங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவார் அந்த அம்மா. அதை விட இதுவா கருணையா, கருணை பொங்கு. கவலைப்படாதடா, நீ எங்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு சொல்ற பியூட்டிஃபுல் லார்ட் நம்ம சத்யசாயி சாய்ராம். The Sairam tree and the shed beneath it became the central gathering place, a place for all of mankind to sit at the lotus feet of the Avatar. A new day dawns in Vrindavan, and Swami appears on the terrace of his bungalow as the morning's first light appears. Far, far away he appears, and yet very near is he, resting in the innermost chambers of our hearts. Govindeti sada snanam, Govindeti sada japam, Govindeti sada dhyanam, sada Govinda kirtanam. It is 9 a.m. The first prayer to Lord Ganesh pierces through the still morning air in Vrindavan. Soon, every neck turns towards the gate of Swami's bungalow, as each heart eagerly awaits the first sight of Swami. The sweet sound of distant singing. Darshan. As Swami walks toward the gathering under the tree, the singing grows in volume and tempo, and the world disappears in him. The only proof of his existence is our deep yearning to be with him forever. A quiet hush falls over the crowd as Swami, resplendent like the morning sun, floats toward the tree. Yamuna tira vihari, Brindavana sanchari.
गोपाल कृष्ण मुरारी यमुना तीर विहारी वृंदावन संचारी। ಈ ಬೃಂದಾವನ ಯಾವುದೋ ಒಂದು ಬೃಂದಾವನ ಹಾಗೆ ನೀವು ತಿಳ್ಕೋಬೇಡ. ಎಲ್ಲೋ ಒಂದು ಕೃಷ್ಣ ಯಾವ ಮಧುರದಲ್ಲೋ ಯಾವ ಬೃಂದಾವನದಲ್ಲೋ ಯಾವ ಒಂದು ದ್ವಾರಕದಲ್ಲೋ ಇದ್ರು ಅಂತ ನೀವು ಗ್ರಂಥಗಳಲ್ಲಿ ಓದಿರಬಹುದು. ಹಾಗೆ ನೀವು ನೆನೆಸ್ಕೋಬೇಡ. ಬೃಂದಾವನ ಮದೆ ಅಂದರಿದೆ ಗೋವಿಂದರು ಅಂದರಿವಾಡೆಯಲ್ಲಿ. ಆ ಕೃಷ್ಣ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ಈ ಬೃಂದಾವನ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದೆ. ಅದರಿಂದ ನಾವು ಬೃಂದಾವನ ವಾಸಿಗಳು ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡು ನಿರಂತರ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಬೃಂದಾವನದ ಒಳಗೆ ಈ ಪರಮಾತ್ಮವಾದ ಕೃಷ್ಣವನ್ನು ನೀವು ನೆನೆಸಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಜನ್ಮವನ್ನು ಸಾರ್ಥಕ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ನಾನು ಆಶಿಸ್ತಾ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ವಿರಮಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. This Vrindavan is a unique and sacred place. You may imagine Lord Krishna living in other places, but here and now, in this very Vrindavan, lives Krishna himself. Swami's wish is that you will make your heart a true Vrindavan, where the Lord can reside in it forever. மனம் மயக்கும் சாயி லீலைகளின் மூலம் நம்மை அந்த பிருந்தாவனத்திற்கே அழைத்துச் சென்ற சாய்ராம் திரு மல்லிகேஸ்வரன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய தின சத்சங்கத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தின சத்சங்கத்தில் சந்திப்போம். ஜெய் சாய்ராம். समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु। शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।